अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धै. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 7ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் திருநாள். அஷ்டமி திதியும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் பொதுவாகவே கடன் பிரச்சனை, அதுவும் வீட்டிற்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நரசிம்மருக்கு நீங்கள் பானகத்தை நைவேத்தியம் பண்ணி ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணிங்கன்னா கடன் தீரும், சீக்கிரமாக தீரும். நிறைய விசேஷமான பரிகாரங்கள் பொதுவாக அஷ்டமி அன்னைக்கு தான் வேலை செய்யும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அஷ்டமினா ஆகாது. அதிகப்படியான சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு திதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தான். அது நல்லதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லதாக மாறும், கெட்டதுக்கு யூஸ் பண்ணால் கெட்டதாக மாறும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பரிகாரமாக இந்த நரசிம்மருக்கு கொடுக்கக்கூடிய பானக நைவேத்தியம் அருமையான மாற்றத்தை கொடுக்கும், கண்டிப்பாக மாறும். அதுவும் இந்த நாள் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது என்னென்னா தேவையில்லாத அந்த அன்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். பெருசாக வேற ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது. என்ன பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தா சிம்பிள் தான். அதே பானகம் அல்லைன்னா நீர் மோர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய பொன்னான நாள். ஏன்னா இந்த குரு சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளில் தான் சுபகாரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணுவோம், உணவிற்கு செலவு பண்ணுவோம், ஆடம்பரமான விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம், வீட்டில் குழந்தைகள் கேட்டிருக்கக்கூடிய சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தான் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரியே ஏற்படும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மன நிறைவு மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு பணம் வரக்கூடிய பிராப்தமும் இருக்கிறது. வீட்டில் நிறைய சௌக்கியமான விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கும், உடம்பு நன்னா இருக்கும், ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மின்னல் வேகத்தில் நடக்கும். ஒரு காரியத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஒரு வேலைக்குன்னு ஒன்று போயிட்டீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் மின்னல் வேகத்தில் முடிப்பீங்க. எல்லாருடைய ஆதரவுடன் முடிக்கிறது. பாசம் ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க உங்கள் மேலே. வேலைக்கு போகிற இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபரை பார்ப்பீங்க. அந்த நபர் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் சந்திரகுமார், செல்வகுமார், இந்த மாதிரி பேர் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலிமா உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் காத்துன்னு இருக்குன்னு சொல்லணும். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக மாறப்போகிறது பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான அட்வான்ஸ் கொடுப்பீங்க. சில பேர் சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, நிறைய பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஸ்ஐபி இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு எதாவது நீங்கள் பணத்தை கொஞ்சம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்பட போகிறது. இனிமேல் வாழ்க்கையில் வெறும் வர்றது செலவாக போயின்னு இருக்கு, கொஞ்சம் கூட சேமிப்பு இல்லையே அப்படிங்கிற நிலைமைகள். இப்போ சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். நல்ல விஷயத்துக்கு தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. இட் இஸ் ஃபார் யுவர் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். சில பேருக்கு வேறு ஊரில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மற்றவங்க கூட நீங்கள் வீடியோ கால்லாம் பேசுவீங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு சந்தோஷமான நற்செய்தி இருக்குன்னே சொல்லலாம். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசிநாதன் போய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அருமையான யோகம். இந்த மாதிரி யோகம் இருக்கும் பொழுது பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. எப்படிப்பட்ட பணம் வரும், அதாவது இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பணம் வரும்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கும். முக்கியமான லோனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, வேலை மூலியமாக வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, பாக்கிகள் மூலியமாக வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வரும். ஈரோஜு டப்பு வஸ்துந்தி, அவ்வளோதான். அதனால் கண்டிப்பாக பணம் வரும். நீங்கள் நினச்சிங்கன்னா போகிற அதை நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்க. பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேஷ வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பொன் நிறம்.
சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையே இல்லை சார், எனக்கு வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், 2-3 மாதம் ஆச்சு, சடனாக வந்து ஆஃபீஸில் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க, ஒரு 16,000 பேர் எடுத்தாங்க சார், பெரிய பெரிய கம்பெனிலாம் இப்போ அதான் நடக்குது. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் இன்றைய நாள் வேலை கிடைக்கும், ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெண் மூலியமான ஒரு ஆதரவு உங்களுக்கு இருக்க போகிறது, அதனால் பெரிய ஏற்றம். அது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், இந்த கேஷ் பேஸ்டு ஒர்க் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம், அது நல்லா இல்லைன்னா பொதுவாகவே பாதிப்பு தான். உங்களுக்கு இந்த நாளில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம இன்றைய நாள் வேலை செஞ்சிங்கன்னா நல்ல பொருளாதாரமும் ஏற்றமும் இருக்கும், ஒரு கௌரவமும் கிடைக்கும். அமோகமான நாள். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு. பாக்யத்தில் சந்திரன் உட்காந்தனா லக்கு வந்து அப்படி வருமாமா. அதாவது வண்டி ஓட்டுவீங்கல்ல, வண்டி ஓட்டும்போது 2 சைடு மிரர் எப்படி பின்னாடி இருக்கிற மனுஷன் என்ன நடக்குதுன்னு காட்டுமோ, சந்திரன் 9ஆம் இடத்துல உட்காரும் பொழுது உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓயும். திடீர்னு லக்கு யார் மூலியமோ வரும். லக் இஸ் நத்திங் பட் த ரைட் டைம் அண்ட் த ரைட் பிளேஸில் நீங்கள் இருக்கிறது தான் லக். அது இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துருக்குன்னு சொல்லலாம். அது குருவுடைய உபதேசத்தின் மூலியமாக நடக்கும், குருமார்கள் வழிபாடு மூலியமாக நடக்கும். கலியுக காமதேனோ கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருந்து வக்கர நிவர்த்தி பெற்று சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் செம்ம பணம் வரும். நீங்கள் எந்த ஜோசியர் பணம் வராதுன்னு சொன்னாலும் மேட்ரே கிடையாது. துலாம் ராசிக்கு துலாம் லக்னத்துக்கு நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, அஷ்டமத்தில் சந்திரன் குரு இருக்கும் பொழுது தான் திடீர் பண வரவுகளை கொடுக்கும், எதிர்பாராத பண வரவுகளை கொடுக்கும். பொதுவாகவே குரு போய் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது தான் சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மேக்சிமம் ஜாதகங்கள் அப்படி தான் நடக்கும். ஏன்னா இன்றைய நாள் இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடக்க போகிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. குழந்தைகிட்ட மட்டும் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்தில் அந்யோன்யம் கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு டாப் கிளாஸாக இருக்குது, தைரியமாக நல்லங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வை உங்க ராசி லக்னத்தில் மேல இருக்கிறது ஒரு யோகம். 2வது சந்திரனுடைய பார்வையும் இருக்கிறது இன்னொரு யோகம். யாருக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை தீராம கஷ்டப்படுறீங்களோ இப்போ முடியும். மெயினா பெண் மூலியமா, தாய் மூலியமா, ஹெல்த் மூலியமா இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடியும். தேவையான பண வரவுகளும் இருக்கும். மற்றவர்கள் மூலியமா ஒரு காரியம் நடக்கணும், ஒரு விஷயம் நடக்கணும்னா இன்றைய நாள் அது நடக்கும். ஸோ பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் பண்ணிங்கன்னா போகிறோம், 100% சக்ஸஸ் தான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்களில் சரபேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா பசங்க மூலியமான பணவரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பசங்க கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க, பசங்க ஜெயிப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி மனைவி மூலியமான சில சேமிப்பு அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய, கணவர் மூலியமான சேமிப்பெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மற்றபடி எந்த சமாச்சாரத்துலையும் பிரச்சனை கிடையாது. இன்றைய நாள் சிம்பிளான சொல்யூஷன் சொல்லணும். கடன் தீரணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் பானக நைவேத்தியம் பண்ணி கொடுக்கணும். 2வது லெமன் சாதமும் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இம்மிடியட்டாக நடக்கும். அந்த கடன் தீர்றது, நோய் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிறது, இது எல்லாமே இம்மிடியட்டாக நடக்கும். தைரியமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்துல பொதுவாக குருவும் சந்திரனும் இணைந்திருக்கும் பொழுது குழந்தைகள் ரூபத்தில் சந்தோஷம் வரும். குழந்தைகளுக்காக நிறைய சந்தோஷம், மன உறுதி அதிகரிக்கும். ஹெல்த் பிரச்சனையில் 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நன்னா இருக்கும். அதனால எந்த ஒரு தேவையில்லாத இன்ஃப்ளமேஷனோ இன்ஃபெக்ஷனோ எந்த விஷயமான நோயுமே நம்ம உடம்புல அண்டாமல் இருக்கும். இன்னொன்று குருவும் சந்திரனும் இணையும் பொழுது தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கும்னு சொல்லும். அதாவது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம்ங்கிறது 100% லக்குன்னா, பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது 80% லக்கு நமக்கு வரும். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு 80% அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபண்டாஸ்டிக்காக நாள். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் சென்டம் அடிப்பீங்க, தைரியமாக சொல்லலாம். நான் சோஷியல் ஸ்டடீஸ்லேயே சென்டாண்டா
நான் பயாலஜிலேயே சென்டம் தான், அடிக்க முடியாத சப்ஜெக்ட் அதெல்லாம். மேக்ஸில் சென்டம் வாங்கலாம், சோஷியல் ஸ்டடீஸில் சென்டம் வாங்கி எங்கேயார் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்றைய நாள் குழந்தைகள் நல்ல மார்க் வாங்குவாங்க. படிக்க மாட்டேங்கிறான் சார், எக்ஸாமுக்கு ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல சார்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் கூட பாஸ் ஆகிடுவாங்க. சாக்ஷாத் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி பட்டுன்னு நடக்கும். தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிட்டு போனால் போகிறோம், முடிச்சிடும். நம்பணும், அவ்வளோதான். நம்ம பண்ண முடியும், நம்பினா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். ராசியா நிறம் குங்கும நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் இருக்கும். சந்தோஷமான நற்செய்தியும் இருக்கிறது. ஒரு ரொம்ப முக்கியமான பாலிய ஸ்நேகிதி எப்படி வேணால் சொல்லலாம். சின்ன வயசில் நானும் அவரும் 2ஆம் கிளாஸில் ஒன்று சேர்ந்து படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இன்றைய நாள் ட்ராவலில் பார்ப்பீங்க, பஸ்ஸில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அவ்வளோ சந்தோஷம். அவங்க ஃபேமிலி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்கள் ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு போடுவாங்க. ஒரு நட்பு தொடரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். குமார் அப்படிங்கக்கூடிய பேர் கொண்ட நபர்கள் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சந்தோஷங்கள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னமாக மகரம், 2வது ரிஷபம், 3வது கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.